சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். சிம்மராஜா அட்டமச்சனியாது கட்டமச்சனியாது, தூக்கி அஞ்சு டோன் கேர் போயிட்டே இருக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் எதில் வேலை செஞ்சாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். அரசியலில் ஒரு தலைமை பொறுப்பு. அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி. அதாவது சில பஞ்சாங்கங்கள் பிரகாரம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு சில பஞ்சாங்கங்கள் பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு சில பஞ்சாங்கங்கள் பிரகாரமும் இந்த சனி பகவானுடைய க்ஷேத்திரம், அவருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். அங்கே தான் சனி பகவானுக்கு முக்கியத்துவம். நலனுக்கு காட்சி கொடுத்தா நல தீர்த்தம், நலனை பிடிச்சி 7.5 சனி பிடிச்சி வாட்டி வதச்சு நிறைய விஷயம், அது பெரும் கதை, அது தனியாக பேசலாம். அப்பேற்பட்ட அந்த க்ஷேத்திரத்தில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருகின்ற நான் சொன்ன இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. காலை 8:30 சனி பகவான் பயிற்சி ஆறார். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் தருவாயில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். போகும்போது சிம்மராசியான நமக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தால், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அதாவது சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரத்திலும் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா. பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சூரியன் தான் நவகிரகத்திற்கு அதிதேவதை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாதம் தான். இந்த 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் தான். 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம் ஒரு ராசியில் சென்று நன்மையும் செய்வார், தீமைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வேறு எந்த கிரகம் தெரியுதோ இல்லையோ, ஒருத்தர்கிட்ட என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார், அவர்கிட்ட நவகிரகங்கள் பேர் தெரியுமா, யார், நான் ஏதோ ஒரு பேர் சொன்னோடனே அவர் சொன்னது சனி பகவான் தான் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான தெய்வம், எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் ஒன்று தான். ஏன்னா அவ்வளோ ஒரு, எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னுடைய வேலையை சரியாக நன்மையை செய்தாலும் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக நல்லது கொடுக்குற கால் கிடையாது, கெடுதல் பண்ணாலும் அவரை மாதிரி கெடுக்கிற கால் கிடையாது. அதனால தான் 7.5 சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படியெல்லாம் ஒரு ராசினா ஒரு ராசியில் உட்காந்து ஒரு வருஷம், குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில், ஒரு வருஷத்தில் இருப்பார், அடுத்த ராசிக்கு போவார். ராகு கேது 1.5 வருஷம், சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 மாதங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இப்படி அந்த மாதம் அவங்க டேட் முடிஞ்சால் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்தால் 3 ராசியை ஒன்றா பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கிற 3 இருக்குன்னா அதான் 7.5 சனி, 3, 2, 7. இப்போ எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரார். இது கும்பம், இது மீனம். மேஷத்தை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு 7.5 சனி பிடிக்கிறார். அப்போது இப்போ 3 பேருக்கு 7.5 சனி. யாராருக்கு? கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்துக்கு. அதில் மீனத்துக்கு ஜென்மச்சனியாக தலையில் வந்து அமர்றார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சில இடங்களுக்கு நன்மையை செய்கிறார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த 12 ராசிகளில் 3 ராசிகளுக்கு மட்டும் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகளுக்கு நன்மை இருக்காது. இதுதான் புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அன்றைய தினமே எழுதி வைத்து சென்ற ஜோதிட அரிச்சுவடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட நூல்களை வைத்துத்தான் பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் சனி பகவான் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே தவறு. சனைகி சரண் சனைஸ்வரன். சனைகி அப்படின்னா மெதுவாகன்னு அர்த்தம், சரண் அப்படின்னால் நடக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போது ஸ்லோலி வாக்கர், அதான் அவருடைய பேர். ஏன் மெதுவாக நடக்கிறார்? அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஊனபாதம், ஒரு கால் உடஞ்சவர். இப்படி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு கோர்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டே இருப்பார். சனி பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால் இந்த சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி வரக்கூடிய 7.5 சனி காலம், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, இப்போ நிறைய சொல்கிறாங்க. பொங்கு சனி, மங்கு சனி, இதெல்லாமே சனியினுடைய நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. சனிக்கு மட்டும்தான் இத்தனை. ஏன்னா அவர் வச்சு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்காராவான்,
நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். அதனால தான் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வைத்தார், சிவபெருமானையே படாத பாடுபடுத்துறார், நலன்கிற சக்கரவர்த்தியை பிச்சை எடுக்க வச்சார், சமையல்காரன் ஆக்குறார். அதனால தான் திருநள்ளாறு நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ண சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சனி பகவான் ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய காலத்தில் இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன தீமைகள், இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அவருக்கு பிரியமான பலாபலன்கள். இதில் சில பேர் பார்த்தோம்னா நன்மைகளை அடைகிறார்கள், சில பேர் தீமை அடைகிறார்கள். அந்த தீமை அடையக்கூடியவர்களும் நன்மை அடைவார்களா அப்படிங்கிற கேள்வி வரும்னா அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே தீரணும். என்ன பண்ணணும், இதில் நான் சொல்லக்கூடிய பலன்களில் சரியில்லாதவர்கள் உடனே இந்த ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு முறை இந்த 2.5 ஆண்டுகள் நம்ம ஓட்டி ஆகணும். ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து கொண்டே ஆனால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு நன்மை அளிக்கும் என்பதை கூறி, இவ்வளவு நாளாக 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் தற்சமயம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமச்சனியாக வந்து கோர்றார். அஷ்டமச்சனிங்கிறது நன்மையை கொடுக்குமான்னு பார்த்தாலும் கண்டிப்பாக நன்மை அல்ல, யாரை வேணாலும் கேட்கலாம். 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். சனி பகவான் 8ஆம் இடத்துல மறைவார். சனி பகவானுடைய வேலை என்ன, ஆயுளை கொடுக்கக்கூடியவன் ஆயுள் ஸ்தானத்திலே போய் மறைகிறார். அதான் 8ஆம் நம்பர் சனியோட நம்பர். எதுக்குமே 8 எடுக்க மாட்டாங்க. டோட்டல் ஒரு வண்டி வாங்கினா கூட 8ஆம் நம்பர் டோட்டல் வேண்டாமா. 8ங்கிறது அஷ்டமஸ்தானங்கிறது எப்போவுமே ஒரு வீக்கான பிளேஸ். இப்போ அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் நான் பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நல்லா தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த பதிவை நாங்கள் போடுறோம், ஒவ்வொரு ராசிக்கும் இவங்க இப்படி இருக்கலாம், இவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும், இவங்க பரிகாரம் பண்ணிக்கணும், இவங்க இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை போடுறது. இப்போ நன்மை அடையக்கூடிய ராசிகளுக்கும் நன்மை அடையுது, அதே சமயம் தீமை அடையக்கூடிய ராசிகளுக்கும் இந்த தீமையை விளக்கி சொன்னால்தான் அவர்கள் அதிலிருந்து டாக்டர்கிட்ட போகிற உடம்பு சரியில்லைனா நமக்கு ஒரு நோய் இருக்குது அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, நம்மள்ட்ட சொன்னால் தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிப்போம். அவரே மனசில் வச்சுன்னு சொல்லாமல் நம்ம பாவம் நம்ம போனதுக்கப்புறம் இவனுக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு அவர் தலையில் அடிச்சுட்டாருன்னா நமக்கு இப்படி நோய் குணமாகும். அதனால் சொல்வதை சொல்ல வேண்டும், சொன்னால் நீங்கள் உஷார். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொன்றிற்கும் பிராயச்சித்தம் அப்படின்னு ஒன்று உண்டு, ட்ரீட்மெண்ட்டுன்னு உண்டு, பரிகாரம்னு உண்டு. அந்த மாதிரி அஷ்டமச்சனி வரும் காலகட்டத்தில் கண்டிப்பாக உடல்நலக் கோளாறு ஏற்படும், கவனமாக இருக்கணும். காலுக்கு கீழே அடிபடும், இடுப்பு மூட்டு கால் இங்கெல்லாம் வலிகள் வரலாம், நரம்பு தேய்மானம், வயதானவர்களாக அந்த எலும்பு தேய்மானம், விபத்து நாள் கால் வலி, எப்படியாவது ஊனி நடக்க வச்சிருவார், சின்ன கட்டவரல் நகம்னாச்சு பேக வச்சிருவார். அஷ்டமச்சனியில் உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. விபத்து நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகன பிரயாணங்களில் அவசியம் கவனம் தேவை. யார் சிம்மராசிக்காரங்க தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விட்டுப்பீங்க, 7.5 இழுத்துக்கிறீங்கனாலும் அதான் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துப்போம். இடமாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு இருப்பான், தூக்கி போட்டுருவார், எங்கேயாவது சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு மாற்றிடுவார். நீங்கள் எந்த இடம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். இதெல்லாம் தான் சனியோட வேலை. மன ஊண்டிக்கும் கொடுப்பார். எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் அப்படி எட்டும் கை, ஆனால் அதை எடுக்க அனுபவிக்க முடியாது. அதான் மனோவியாகூலம், மனப்பதட்டம், மன சங்கடம், மன கஷ்டம் இதெல்லாம் கொடுக்குறாரு. மனோரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பணி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் எவ்வளோதான் கோடி கோடியாக வச்சுருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்க வைப்பார். நண்பர்களை பகைத்துக் கொள்வது, நல்லவர்களை பகைத்துக் கொள்வது, கெட்டவர்களுடன் சேர்க்கை. பனைமரத்து கடையில் உட்காந்து பால் குடித்தாலும் பார்க்குறவங்க கண்ணுக்கு கல்லுன்னு தான் சொல்லுவாங்கன்னு பழமொழி. நாம் நல்லவனாக இருந்தாலும் சேருவார் சேர்க்கை, கூடா நட்பு கேடாய் விளையும்பாங்க. அந்த மாதிரி அமைப்புக்கள்லாம் நாம்ளும் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குமா. அந்த மாதிரி நமக்கும் யாரோ செய்த தவறுக்கு நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டும். குறிப்பாக சொல்கிறேன், சிம்மராசிக்காரர்கள் அடங்கி ஒடுங்கி அமைதியாக பெரியோர்கள் பேச்சை கேட்டு முறையாக நடந்தால் பிரச்சனைகள் வராது. இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத, ஏன்னா கேதுவும் ஜென்மத்தில் இருக்கார், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், சட்ட ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார். பட் இதே சமயம் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தார்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சிம்மராசி அட்டமச்சனியாது கட்டமச்சனியாது, தூக்கி அஞ்சு டோன் கேர் போயிட்டே இருக்கலாம். அரசியலில் சிறந்து விளங்கலாம். அரசாங்க பணியாளர்களுக்கு மிகச்சிறப்பு. கவர்மெண்ட் ஜாப் எதில் வேலை செஞ்சாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். அரசியலில் ஒரு தலைமை பொறுப்பு, நிர்வாகத்திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் கொடுக்குறார். ஆனால் சொந்த ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும். இல்லைன்னா இந்த அஷ்டமச்சனி வச்சு செய்யும். அதையும் சொல்கிறேன், கஷ்டங்கள் பட்டு தான் ஆகணும்.
இப்போ சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் இதுக்கு என்ன பரிகாரங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நேயர்களே, நாம் இது வரைக்கும் இந்த 2026 மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை விரிவாக காணணும். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நன்மையும் இருக்கும், சில பேருக்கு தீமையும் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் நல்லா சொன்னாங்க, அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அப்படியெல்லாம் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது என்ன ஒரே ஒரு தத்துவம்னா என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இதுதான் பலன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒரு கோயிலே அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கான், நமக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறான், நம்ம போகும்போது அங்கே தீர்ந்து போச்சுன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இரு தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுங்கிறது வேற, இல்லைங்கிறது வேற. அப்போது நன்மை இல்லைன்னா நன்மை இல்லை தான். உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக சில யூடியூப் சேனலில் இது அப்படி இருக்குது, சனி அங்கே இருக்கார், சனி இங்கே பார்க்குறார், சனி அவரோடு சேர்ந்துருக்கார், உச்சம் ஆட்சி நீச்சம் இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. நல்லா சொல்கிறேன். ஏன் முட்டாள்களாக இந்த இடத்துல இந்த பெரியவர்கள் முன்னோர்கள் அது போக ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்லாம் எழுதி வைத்த பாடல் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை தான் நடக்குன்னு எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன இவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது? ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதெல்லாம் கிடையாது. கஷ்டம்னா கஷ்டம் அனுபவிக்கணும், நல்லதுனா நல்லது அனுபவிக்கணும். நான் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா, என்ன ஆல்டர்னேட்டிவ்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறவங்க கோச்சாரத்தில் மட்டும் பலன்களை தருவதில்லை, சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் தராங்க. இப்போ கோச்சார ரீதியாக இந்த பயிற்சிகள் நடக்குது. இப்போ இந்த பயிற்சிகளில் நன்மை தரலை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் நன்மை இல்லைங்கிற பட்சத்தில் அவன் பரிகாரங்கள் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரலாங்கிறது தான் சாஸ்திரம். அதாவது ஒரு நோய்ங்கிறது வர்றது இயற்கை, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணினால்தான், சிகிச்சை பண்ணினால் நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். நோய் வந்துருச்சேன்னு புலம்பின்னு இருந்தால் நோய் தான் அதிகமாகி மிகுதியாகி நம்ம இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ எப்படி பிராயச்சித்தத்தை பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களை நாம் தெளிவாக முறையாக பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் செய்யக்கூடிய தீமையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்து சனி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்று இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து விலகி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். 7.5 சனி அதிகமாக முயற்சி செய்தால், அதிகமாக உழைத்தால் இந்த சனி பகவான் கோடி கோடியாக கொடுப்பார். வேலையில் நல்ல பொசிஷனில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொசிஷனை உங்களுக்கு கொடுக்காம பதவிகளை பறிக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும்போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். 7.5 சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்களில் வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னென்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக
இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுப கிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு 7.5 சனி நடந்தும் கூட, அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம், கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. என்ன சார் ஆரம்பமே பயமுறுத்துறீங்க, கவனமாக இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்லுங்க. ஏற்கனவே 6 மாதமாகவே பல பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கோம் சார். இப்போ திருப்பி இன்னும் கவனமாக இருக்கமான்னு கேட்டால் இதுக்கப்புறம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான். இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் என்ன பண்ணுவார் சார், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாருமே சொல்கிறாங்க கெட்டது நடக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு நிஜமாகவே ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடியே அப்படி தான் இருக்குது, 1 வருஷமாகவே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல வேலையில் ஒரு நெருக்கடி கொடுப்பார். வேலையை நீங்கள் தப்பாக ஏதாவது செஞ்சு எங்கேயாவது ஏடாகூடமாக மாட்டிப்பீங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கக்கூடாது. 1. 2வது, வேலையில் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க வச்சிங்களேன், அந்த பொசிஷனை உங்களுக்கு கொடுக்காம பதவிகளை பறிக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறும். அப்போ என்ன பண்ணோம், பதவிகள் போகுது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாமல் சரிங்க ஓகேங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வேலையை நான் செய்கிறேன். ஏன்னா சிம்ம ராசி என்பது மாதிரி ஒரு ஆளுமை படைத்தவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா அது ஒரு சிங்கம். அந்த சிங்கம் எப்படி இருக்கும், காட்டுக்கே ராஜா. அப்போ நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது என்னென்னா உங்களை வேணும்ட்டே அந்த தலைமை பொறுப்புலேருந்து வெளியில் எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், எனக்கு இந்த கம்பெனிலாம் வேறு கம்பெனி, எனக்கு அறிவு இல்லையா, எனக்கு வேலை இடத்துல கிடைக்காதா அப்படின்னு அந்த தூக்கி விசிறி போடக்கூடிய வேலையை போடக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அதை மட்டும் செய்யாதீங்க. இருக்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்பை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் மாறிக்குங்க. நான் எப்போவுமே இந்த அஷ்டம சனிலையும் 7.5 சனிலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வேலையை விட்டுட்டு வேலையை தேடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், நெருக்கடி கொடுப்பாங்க, தொல்லை கொடுப்பாங்க, நீங்களா வேலையை விட்டுட்டு ஓடுற மாதிரிலாம் நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், சரி ரைட் ஓகே நம்மளுக்கு நேரம் தெரியல, அதனால் நம்ம கொஞ்சம் அடங்கி தான் வாசிக்கணும், அடக்கி தான் நேரத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களும் உத்தர நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பூர நட்சத்திரக்காரர்களாவது கொஞ்சம் சரி பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஜாலியாக போயிடுவாங்க. ஆனால் இந்த 2 நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ரிட்டாலியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்னை வேலையை விட்டு அனுப்புகிறேன், நான் ரிசைன் பண்ணுறேன் முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கவனமாக இருந்து வேலை மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. வேலையில் நெருக்கடி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும். உங்களை சில பேர் அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அவங்கள போய் நீங்கள் ரொம்ப போட்டு யோசிக்காமல் உங்கள் வேலையை ரெகுலராக பாருங்கள், ரொட்டீனாக பாருங்கள். சண்டை போடாதீங்க. எந்த இடத்துலையும் பிரச்சனையை பெருசாகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர் ரொம்ப முக்கியம். அதுதான் வேலை செய்கிறவங்களுக்கு கூட என்னென்னா ஒரு 3 மாதம் வேலை இல்லைன்னா அடுத்த 3 மாதத்தில் வேலை கிடச்சிடும். தொழில் செய்கிறவங்க அது மாதிரி பண்ண முடியுமா? இப்போ இந்த பிஸ்னஸ் இல்லாமல் வேறு பிஸ்னஸ் போக முடியுமா? போக முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. என்ன சார் என் பிஸ்னஸே கடனில் தான் போயிட்டுருக்கு, நீங்கள் திடீர்னு இப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கடனில் தான் போகும், எல்லா பிஸ்னஸுமே அப்படி தான் இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தா மாதிரி பண வரவுகள் வராது. அப்போ எப்படி அந்த கடனை கட்டுவீங்க, எப்படி சம்பளம் கொடுப்பீங்க, எப்படி அந்த பிஸ்னஸை பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் லேட்டாக கொடுங்க. நீங்கள் 1 மாதத்தில் பேமெண்ட் வந்துடும் நினச்சி சொன்னீங்கன்னா 3 மாதத்தில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். என்ன சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, நாங்களாம் அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல. அதில் பிஸ்னஸில் எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நேரம் சரியில்லாதப்போ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி
நீங்கள் அந்த பிஸ்னஸை கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளான் போகாதீங்க. நான் புதுசாக ஆஃபீஸ் போடுறேன், புதுசாக ஆள் போடுறேன், புதுசாக நான் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன், புதுசாக நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. இருக்கிறத ரன் பண்ணுங்கள். நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கான உழைப்பை போடுங்க. ஆர்டர்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பாருங்கள், பிரச்சனைகள் வராது. நீங்கள் ஆர்டர் அங்கே வந்துடும் இங்கே வந்துடும் கன்ஃபார்மே ஆகாமல் எதெல்லாம் இறங்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் கொடுத்துரும். அதே மாதிரி பிஸ்னஸில் எங்கேயாவது ஒரு கோட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க்கெட் கண்டிஷன்லாம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய கோட்டில் ஏதாவது தப்பு நடக்கலாம், அதனால் ஒரு நஷ்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் அங்கே நிறைய உண்டு. நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்லாம் படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தொழில் பண்ணக்கூடியவர் ரொம்ப விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு பார்த்து தொழில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். ஆசை நிறைய இப்போ தான் வரும், அதை செஞ்சிடலாம், இதை பண்ணிடலாம், அதை நம்மளால் முடியாதா, இது நடந்துரும் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். புதிய வாய்ப்புகளை தேடாதீங்க. இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டியை ரன் பண்ணுங்கள். புதிய நபர்களுடன் சேராதீங்க, யாரையும் நம்பாதீங்க. அஷ்டம சனியில் நம்பி ஏமாந்தவங்க தான் நிறைய பேர். நம்ப வச்சு கடுத்தறுக்கக்கூடிய நேரமாக இந்த அஷ்டம சனி இருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு சும்மாவே சண்டை வரும், சாதாரணமாக இருந்தாலும் சண்டை வரும். அந்த சண்டை எல்லாம் டெம்பரவரி. இதை பெருசாக்கிட்டு ஐயோ என் லைஃப் சரியில்லை அது சரியில்லைன்னு தேவையில்லாத முடிவுகளை எடுக்காதீங்க. அது தவறான முடிவு. சரியே இல்லைனா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும், தள்ளி போடுங்க. அது உங்கள் வாழ்க்கையை வலுப்படுத்தும். அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பார்க்கும்போது வரன்னு பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஜாதகம் பொருத்தம் பாருங்கள். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு செய்யுங்க. அதே போல் உங்கள் ஃபேமிலி போய் அவங்க வந்து பார்க்கட்டும், அவங்க ஃபேமிலி நீங்கள் போய் பார்த்துட்டு திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. ஆசைப்பட்டு பொண்ணு வந்து அழகாக இருக்குது, பையன் நல்ல வேலை பார்க்குறான் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்யக்கூடிய திருமணங்கள் தோல்விகள் முடியும். அதேமாதிரி முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த சிம்மராசி இயற்கையாகவே காதல் வரும். அப்போ காதல் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் ஏமாற்றம் வரும், தோல்விகள் வரும். அதனால் ரொம்ப போய் பெருசாக விபரீத முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க. ஒன்று போனால் அடுத்து நினச்சி அப்படியே விட்டுட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அதுவும் முக்கியமாக மக நட்சத்திரக்காரர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. காதலில் ரொம்ப அசால்ட்டாக கூலாக இருங்க. தேவையில்லாமல் அதையே நினச்சிக்கிட்டு அடுத்ததை பற்றி யோசிக்கிறது வழியாக பாருங்கள். காதல் திருமணம் செய்யக்கூடிய நினைக்கக்கூடியவர்கள் வீட்டில் போய் இப்போலாம் சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சண்டையை ஏற்படுத்துவாங்க, மனசை வருத்தப்படாமல் நடக்கும். கொஞ்சம் அதை அப்படியே தள்ளி போடுங்க, அதான் நல்லது, அதுதான் சிறப்பும் கூட. சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனி அதிக ஆசைகளையும் அதிக ஆபத்துகளையும் கொடுக்கும். உடல்நிலை பாதிக்கப்பட ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் இருங்க. சின்ன சின்ன உடல் பாதிப்பு இருந்தால் கூட உடனே டாக்டரை பார்த்துருங்க. சார் நீங்கள் என்ன சார் எதுவுமே நல்லதே சொல்லியா சார், எல்லாமே கெட்டதாக இருக்கே சார் அப்படின்னா நேரம் கொடுமையாக உள்ளது. நேரம் நல்லா இல்லை 100%. அது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுமாதிரி தசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுவும் முக்கியமாக வெளிநாட்டிலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையெல்லாம் வேலையை விடுறது, ஊர் மாறி போகிறதெல்லாம் செய்யாதீங்க. கவனமாக மாணவர்கள் என்ன படிக்க முடியுமோ அதை மட்டும் படிங்க. நம்ம அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு சொல்லி ஏமாந்தீங்கன்னா தொல்லைகள் அதிகம். கவனமாக இருக்கக்கூடிய நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆசைகள் பேராபத்தை ஏற்படுத்தும். ஆசை இல்லாதவங்க யாராக இருக்காங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, டெவலப் பண்ணுறது ஒரு ஆசை தான். ஆனால் அந்த ஆசை நம்மளை கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும்னால நீங்கள் முடிவெடுக்காமல் ஒரு 4 பேர் சேர்ந்து கலந்து ஆலோசித்து அதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்த்து முடிவெடுத்து செய்து கொள்வது சிறப்பு. நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களை விட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு, சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், PDFல வேணும் சார்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது.
அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீண்ட நாளாக அதை முடிக்க முடியலன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.